வாவ், நல்லா வடிஞ்சிருக்கு. குழம்பு தட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ வத்தலும் ரெடி. நான் ஊத்துவேன். வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு ஜானுவானு ஹப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினியேச்சர் குக்கிங். ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, லைக் போட்ட மாரி வத்தி போட்டி இருக்கு. நீங்கள் எல்லாருமே லைக் போடணும், ஓகேவா? கற்பூரம் நல்லா பற்றிக்கிச்சு, நல்லா அடுப்பு எரியுது. இப்போ பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம இது கொதிச்சிச்சா பார்ப்போம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சாதம் வெந்துச்சான்னு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். சாதம் கொதிக்குது, தெரியுதா பாருங்க. இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? பாருங்க, நல்லா சூப்பரா வெந்திருக்குல்ல. சாதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே இருக்க பாத்திரத்தில் கலெக்ட் ஆகும். தண்ணி வடிஞ்சிருக்கோம். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாமா? ஆறிடுச்சு, அதனால நான் கையை யூஸ் பண்ணேன். வாவ், நல்லா வடிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. அக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடு. சூப்பரா இருக்கு, செம்மையா வெந்திருக்கு. இப்போ சோறு வச்சு தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம். குடிச்சா சூப்பரா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செம்ம டேஸ்டா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. இப்போ சாதம் வடிச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சாதம் நாங்கள் வடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பண்ணோம். ஏன்னா நான் நிறைய தட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால நான் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக சாதம் வடிச்சிட்டேன்.
அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட பேரண்ட்ஸ் இருக்கணும், ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம குழம்பு வச்சிடலாமா? எனக்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. எண்ணெய், தாளிப்புக்கு வடகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கோம். தேவையான மசாலா பார்த்துடலாமா? தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கடுகு, மஞ்சள், உப்பு. குழம்பு தட்டி எடுத்து வச்சிடலாம். சட்டி காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்ல கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாமே இப்போ வதங்கிருக்கும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வாவ், குழம்பு கொதிக்குது. சூப்பரா இருக்குல்ல? பூண்டு தோல் உடிக்காம இடிச்சு வச்சிருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். சேர்த்துடலாம். வாவ், இவ்வளோ அழகாக கொதிக்குதுல்ல, பபிள் ஸ்மெல். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு?
டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. ரொம்ப வாசனை அடிக்குது. இப்போ சாதம் வடிச்சாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வத்தல் செய்ய போறோம். வத்தல் பொரிக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். இதான் எங்க பாட்டி செஞ்ச ஹோம்மேட் வத்தல். இதை நாங்க சின்ன சின்னதா உடைச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சதே வத்தல் பொரிக்கிறது தான். நிறைய அள்ளி போதும். இப்போ வத்தலும் ரெடி. சாதம் ரெடி, குழம்பு ரெடி, வத்தலும் ரெடி. சாப்பிடலாமா? நாங்க சாப்பிட்டதுக்கு ஒரு கெஸ்ட் கூப்பிட்டுருக்கோம். நான் ஊத்துவேன். குழந்தைங்க வரைக்கு சாப்பிடா. வத்தல் கூட நீ சாப்பிட போ. போதும் குடிய மாட்டேன். குழம்பு, சாதம், வத்தல். எனக்கு கொஞ்சம் வத்தல் கொடு. சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதேமாரி கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.